அவளே அநேக விஷயங்கள் சொல்கிறார். அதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் பத்தி பேசுறேன்னா, தனியா ஒரு 30 நிமிஷம் பேசணும்னா, ஒண்ணு கூட உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லி வரும். அதனால மக்கள்லாம் அதெல்லாம் சீரியஸா பார்க்கறதில்ல. அவர் என்னென்னமோ பேசுறாரு. அது 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி இருக்கு. யார் உண்மைக்கு புறம்பா அதிகமா பேசணும் அப்படின்னு ஆர்.என். ரவியும், அண்ணாமலையும் பெரிய போட்டி வச்சிருக்காங்க. அந்த போட்டி வந்து தினம் தினம் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு. காந்திக்கும் விடுதலைக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாரி பேசிட்டு அடுத்த நாளே, ஐயா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பத்திரிகைகள் தவறாக திரித்து கூறிவிட்டன. என்ன திரித்து கூறுனாங்க? இவங்களுக்கு இவங்களுக்கு ஆதரவா ஒரு பத்திரிகை கூட இல்லையா? எல்லா பத்திரிகையும் ஒரே விஷயம் தானே சொன்னாங்க. அதனால அண்ணாமலை பேசுறதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு நான் நினைக்கிறேன் மத்தவங்க இப்ப என்னுடைய நண்பர்கள்லாம் என்னைய கோவிக்கிறாங்க. என்ன இந்த மாரி பேசுறீங்கன்னு. இளைஞர் அவருக்கு இன்னும் ஒரு 30, 35 வருஷம் ஆக்டிவ் பொலிட்டிக்கல் லைஃப் இருக்கு. தனிப்பட்ட முறையில அண்ணாமலைட்ட கேட்கப்பட்ட சில வேண்டுகோள்கள், பொது பொது வாழ்க்கை வேண்டுகோள்கள்லாம் அவரு நிறைவேற்றி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா திமுகவை எதிர்க்கணும், திராவிட கட்சிகள ஒழிச்சிட்டு பிஜேபிய முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற அவசரத்துல அவங்க நடத்துற பாலிடிக்ஸ்ல வந்து பல தவறான தகவல்கள சொல்றாங்க.